தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நெல்லையப்பர் கோயில் பாரம்பரிய பலகாரங்களை படைத்து பக்தர்கள் சாமி தரிசனத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிஷ்மா, மோனிஷா, தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் காலையிலேயே வீட்டில் எழுந்து எண்ணெய் வைத்து தேய்த்து குளித்துவிட்டு அதன் பிறகு நேரடியாக பலகாரங்கள் என்னென்னா குறிப்பாக ஆமவடை, உளுந்தவடை உள்ளிட்ட பாரம்பரிய மிக்க பலகாரங்களை அங்கு விளக்குக்கு முன்பாக படைத்துவிட்டு அதன் பிறகு புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்துவிட்டு நேரடியாக நெல்லையில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற கோவிலான நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் இன்று காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் நின்று தங்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தீபாவளி என்று தங்கள் வீடுகளில் தீபாவளியை கொண்டாடிவிட்டு அதன் பிறகு நேரடியாக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சன்னதியில் நேரடியாக சென்று தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு பொதுமக்கள் வருகிறார்கள். பொதுமக்கள் மேலும் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து இந்த கோவிலுக்கு வந்த அம்மா வணக்கம்மா, குறிப்பா இன்னைக்கு தீபாவளி வந்து வீட்டுல கொண்டாடிட்டு இப்ப நெல்லையப்பர் கோயில சாமி தரிசனம் பெற்று எப்படி பாக்குறீங்கம்மா? காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு நெல்லையப்பர் கோயில சாமி கும்பிடுறதுக்காண்டி வந்திருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி குழந்தைகள் வீட்டிலேயே தங்களுடைய பட்டாசு வெடிப்பு வழக்கம், ஏன்னா காலையிலேயே பட்டாசு வெடிப்பாங்க. இருந்தாலும் கோயில்ல காலையில வந்து சாமி தரிசனம் மேற்கொள்வது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப இதா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா அப்பா கூட வந்ததுக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு நம்ம நெல்லையப்பர் கோயில சாமி தரிசனம் மேற்கொண்டு வரீங்க? குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்தே தீபாவளி வீட்டுல கொண்டாடிப்பீங்க, பலகாரங்கள் எல்லாம் படைத்திருப்பீங்க. பாரம்பரியமிக்க பலகாரங்கள் இங்கதான் தென் மாவட்டங்கள் மிக அதிகமாக வீடுல உண்டு. எந்த அளவுக்கு சாமி தரிசனம் மேற்கொண்டு? நல்லா சந்தோஷமா இருக்கு சாமி தரிசனம் பண்ணது. எப்போதும் கோயிலுக்கு வர எனக்கு விசேஷமா இருக்கு கோயிலுக்கு வர. சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்க இப்ப கோயிலுக்கு வர குழந்தைகளோடு இன்று அழைத்துக் கொண்டு தீபாவளி வீட்டுல கொண்டாடினாலும் கூட நெல்லையப்பர் கோயில கொண்டாடுறது எப்படி நினைக்கீங்க? தீபாவளி வீட்டில் கொண்டாடினாலும் பட்டாசு போட்டு கொண்டாலும் குழந்தைகளோடு வந்து சாமி அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறது மன நிம்மதியாக நல்ல திருப்தியாகவும் இருக்கிறது. எனக்கு இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சாமி காலையில் சாமியும் அம்பாளையும் கும்பிட்டது இதை விட ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. வருஷம் எல்லா மக்களும் தீபாவளி நல்லா சிறப்பாக பாதுகாப்பாக கொண்டாடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள். ஆமா சொல்லுங்கம்மா, இப்ப வீட்டுல குறிப்பாக தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடுவீங்க. இப்ப நெல்லையப்பர் கோயில வந்து சாமி தரிசனம் குடும்பத்தோட சாமி தரிசனம் மேற்கொள்வது எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குது. நாங்க தீபாவளிக்காக திருப்பூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம். நெல்லையப்பர் சாமி கோயிலுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது. சொல்லுங்கம்மா, நீங்க குறிப்பாக சின்ன குழந்தைனாலே பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரம் குறிப்பாக காலையில இருந்தாலும் சாமி தரிசனம் நெல்லையப்பர் கோயில வந்து சாமி தரிசனம் மேற்கொள்ள எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்க சாமிலாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது, அந்த பேர்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா. தீபாவளி அன்னைக்கு கோயில் வர்றது எப்படி நினைக்கிறீங்க? அதுவும் நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க, குறிப்பாக திருப்பூர்ல இருந்து இந்த பகுதி வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு இப்ப நெல்லையப்பர் கோயில்ல தீபாவளி பண்டிகை வச்சு கொண்டாடிட்டு வராங்க, சாமி தரிசனம் மேற்கொள்ள எப்படி நினைக்கிறீங்க? நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலை பற்றி ஊரில் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் குற்றாலம் டூர் வந்தோம், முடிச்சுட்டு இங்கே நெல்லையப்பர் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக பாத்தீங்க மோனிஷா, பலர் தங்களுடைய வீடுகளில் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடிவிட்டு நெல்லையப்பர் கோயில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறாங்க. ஆமா சொல்லுங்கம்மா, குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களாகிய நீங்கள் வந்து வீட்டுல தங்களுடைய தரிசனத்தை மேற்கொள்வீங்க. குறிப்பாக நெல்லையப்பர் கோயில சாமி தரிசனம் மேற்கொள்ள அதுவும் தீபாவளி அன்னைக்கு தரிசனம் பண்ண எப்படி பாக்க மனசுக்கு நல்ல நிம்மதியா இருக்கு. கோயிலுக்கு வந்துட்டு போறது ஆன்மீகத்தினால மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். அதனால நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க. அதனால நெல்லையப்பரையும் காந்திமதியும் பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதனால வந்திருக்கோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்று தீபாவளி பண்டிகை ஒட்டி பல்வேறு சிறப்புகள் நெல்லையப்பர் கோவிலில் செயல்பட்டுள்ளது. தங்க கவசம் என்பது நெல்லையப்பருக்கு அணிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அம்பாளுக்கு தங்க பாவாடை என்பது அணிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் மிக அதிகமாக நேரடியாக நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம திருப்பூரில் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய பொதுமக்களும் நேரடியாக இன்று தீபாவளி
தீபாவளி அன்று நெல்லையப்பரை காந்திமதி அம்பாளை தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். தங்கள் குழந்தைகளை நேரடியாக அழைத்துக் கொண்டு காலையில் வீடுகளில் பட்டாசு வெடித்து தங்கள் பலகாரங்களை சாப்பிட்டு விட்டு நேரடியாக நெல்லையப்பர் கோயிலுக்கு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்தும் நெல்லையப்பர் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு இந்த தீபாவளி அன்று அவர்கள் தெரிவித்த போல மற்ற நாட்களை விட தங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த தீபாவளி அன்று நெல்லையப்பரையும் காந்திமதி அம்பாளையும் சாமி தரிசனம் மேற்கொள்வது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மோனிஷா. செல்வராஜ், விரிவான தகவல்களுக்கு நன்றி.